ஹாய் ஃபுட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பானிபூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது நம்ம எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு நார்த் இண்டியன் ஸ்நாக்ஸ் ஐட்டம். இதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு வேண்டியது ஒரு 2 ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் சாட் மசாலா, ஒரு ஸ்பூன் ஜீரா பவுடர், சால்ட் தேவைக்கேற்ப, ஒரு ஆனியன் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்வீட் சட்னி பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பச்சை மிளகாய் ஒன்று, பிளாக் சால்ட் கொஞ்சம், தமிழில் கருப்பு உப்புன்னு சொல்லுவாங்க, இந்துப்பு கூட சொல்லுவாங்க. இது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இது ஸ்வீட் சட்னி. பேரிச்சம்பழம், கொஞ்சம் புளி, வெல்லம் போட்டு வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சம் சாட் மசாலா, கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் ஜீரா பவுடர், உப்பு கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நான் 4 பேருக்கு வேண்டிய அளவுக்கு நான் செய்கிறேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஸ்வீட் சட்னி ரெசிபி ஒரு நாள் நான் உங்களுக்கு செஞ்சு போடுறேன் வீடியோவாக. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பானி பண்ணுறதுக்கு கொத்தமல்லி, கொஞ்சம் இஞ்சி, கொத்தமல்லி, புதினா, ஒரு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இதுக்கு 1 லிட்டர் ஐஸ் வாட்டர் வேணும். கொஞ்சம் ஐஸ் வாட்டர் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம அரைச்சாச்சு. இப்போ அரைச்சி வச்சதை வடிகட்டிக்கலாம். நம்ம கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊற்றி அந்த மிக்சியில் இருக்கிற அந்த மசாலாவை கொஞ்சம் கலந்து கழுவி எடுத்துக்கலாம். நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் சாட் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம், சில்லி பவுடர், ஜீரா பவுடர், சால்ட், கொஞ்சம் லெமன் பிழிஞ்சிக்கலாம். ஐஸ் வாட்டர் ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்வீட் சட்னி எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பானி கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஸ்வீட் சட்னி கலந்துக்கிறேன். பிளாக் சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். பிளாக் சால்ட் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப போடாதீங்க, ஏன்னா பிளாக் சால்ட்டும் கொஞ்சம் சால்ட் டேஸ்ட் வரும். இப்போ இதில் ஒரு 3 உருளைக்கிழங்கு, ஒரு 100 கிராம் ட்ரை பட்டாணி ஊற வச்சு நல்லா குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசில் கொடுத்து வேக வச்சுருக்கேன். அதை மசிச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் பிளாக் சால்ட் போட்டுக்கலாம். சில்லி பவுடர், ஜீரா பவுடர், சாட் மசாலா, சால்ட் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு ஊற்றிக்கலாம் கொஞ்சம் புளிப்புக்காக. கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். இதில் ஒரு 2-3 பானி பூரி வெறும் பூரியை வந்து க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம ஸ்டஃப் பண்ணும்போது சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக வரும். நான் மோஸ்ட்லி பானிபூரி வெளியில் வாங்கி சாப்பிட மாட்டேங்க. அது அவ்வளோவா ஹைஜெனிக் இல்லை. அவங்க வந்து அந்த பானிக்குள்ளே மொண்டு கொடுப்பாங்க. அது ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு பிடிக்காது. ஸோ நான் வந்து பானிபூரி வேணும்னா சாப்பிடணும்னு நினச்சா வீட்டிலே இதுமாரி செஞ்சு சாப்பிட்டுக்குவோம். இப்போது ஒரு பூரி எடுத்து சென்டரில் வந்து கொஞ்சம் உடச்சிட்டு நம்மளுடைய உருளைக்கிழங்கு மசாலா இதில் வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி இது மேலே வந்து அந்த சோட்டா சேவ் சொல்லுவாங்கள்ல, ஓமப்பொடி, அது வைப்பாங்க. இப்போ என்கிட்ட அது இல்லை. ஸோ நான் உங்களுக்கு இந்த வெறும் உருளைக்கிழங்கு மிக்சர் மட்டும் வச்சு காட்டுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இது மேலே காரா பூந்தி ஓமப்பொடி போட்டு சாப்பிட்லாம். இப்போது ஸ்வீட் சட்னி கொஞ்சம் வச்சுக்கலாம் இது மேலே. நான் சொல்ல வர்றது எப்படின்னா, இந்த பொட்டேட்டோ மிக்சர் வச்சுட்டு அது மேலே ஓமப்பொடியோ காரா பூந்தியோ வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்வீட் சட்னி வைக்கணும். நம்ம எல்லாம் பூரியும் இதேமாதிரி ரெடி பண்ணிக்கலாம். எல்லாம் பூரியும் இதுமாதிரி ரெடி பண்ணி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு அவங்கவுங்க கையில் ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி பவுல் மாதிரி கொடுத்து, இல்லைன்னா குட்டி பிளேட் மாதிரி கொடுத்து இதேமாரி அந்த பூரியை வந்து அந்த பானிக்குள்ளே பானிக்குள்ளே வந்து ஊற்றி எல்லாருக்கும் கொடுத்துட வேண்டியதுதான், சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். இப்போது நம்மளுடைய பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து வீட்டில் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். செஞ்சு பழகிட்டால் ரொம்ப ஈஸியாகிடும். உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் வீட்டிலே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து உங்களோட அன்பான கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.